ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. தினமும் வைஷ்ணவம். ஒரு அடியார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். கல்யாண குணகணன் என்றுதான் எம்பெருமானை ஆழ்வார்கள் தங்களுடைய ஸ்ரீசுக்திகளிலும் ஆச்சாரியர்களும் பல ஸ்லோகங்களின் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். வேதம் எப்படி அனாதியானதோ, அதை அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்கின்றோமோ, அதுபோல எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களாகட்டும், திருவாபரணங்களாகட்டும், அவனுடைய ஸ்வரூப ரூபமாகட்டும், அவன் வசிக்கக்கூடிய பரமபதம் தான் ஆகட்டும், எதையுமே அளவிட்டு சொல்ல முடியாது. அதைத்தான் பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வாரும் நந்தா விளக்கே அளத்தற்கு அறியாய், நந்தா விளக்கானவனே எம்பெருமானே, அளத்தற்கு அறியாய், அளக்க வேண்டும் எதையுமே, உம்முடைய ஸ்வரூப ரூபத்தையோ குணங்களையோ அவதாரங்களையோ அல்லது உம்முடைய கல்யாண குணங்களையோ ஆசிரியர்களுக்கு அருள் புரியக்கூடிய வாத்சல்யத்தையோ எதையுமே கணக்கிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா கணக்கே இட முடியாது. அளத்தற்கு அறியாய், அளக்கவே முடியாதவன் அப்படின்னு சொல்றார். அதுபோல சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயத்திலே எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் ஒரு சூர்ணிகையிலே. ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா சௌசீல்ய வாத்சல்ய ஆர்த்தவ மார்ஜவ சௌஹார்த்த காமிய காருண்யன்னு இப்படி தொடர்ந்து கொண்டு போகிறது. திவ்ய குணகனா அப்படின்னு சொல்றார். இதிலே முதல் 6 குணங்கள், எண்ணற்ற குணங்கள் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். அதிலேயும் முக்கியமாக 6 குணங்களை முதலிலே காட்டுகின்றார். அதற்கு பின்னே 12 குணங்கள். அந்த 12லேயும் 2 குணங்கள் அப்படின்னு அதையும் தனியாக பிரித்து காட்டுகின்றார். முதலில் சொல்லக்கூடியதான 6 குணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா. இந்த 6 குணங்கள் ஸ்வாபாவிகமான குணங்கள் அப்படின்னு காட்டுறார். பின்னே வரக்கூடிய 12 அது ஆசிரிதார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு சொல்ற. சௌசீல்ய வாத்சல்யன்னு தொடர்ந்து சொல்லக்கூடியதான குணங்கள். அதிலேயும் சத்தியகாம சத்திய சங்கல்ப அப்படின்னு சொல்லக்கூடியது 2மே பிரதிபக்ஷ, அதாவது ஆசிரித விரோதிகள் அப்படிங்கிறதுக்காக, அவர்களுக்காக இருக்கக்கூடியது, அவர்களை முறியடிப்பதற்காக அப்படிங்கிறதுக்காக இந்த 2 குணங்கள் அப்படிங்கிறதையும் கத்தியத்திரயத்திலே சுவாமி எம்பெருமானார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக முதலிலே இந்த 6 குணங்கள்னு சொல்லும் பொழுது ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா. இதைத்தான் இன்றைய ஒரு வரியிலே அனுபவிக்க இருக்கின்றோம். ஏன்னா 5 நிமிடங்கள் அப்படின்னு தினமும் எடுத்துக்கொண்டிருப்போம். அதுல ஒவ்வொரு குணங்களையும் நாம் தனித்தனியாக ஒவ்வொரு பதிவாக அனுபவிக்கத்தான் போகின்றோம். சுருக்கமா எளிதாக சொல்ல வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படிங்கறத தான் இன்று நாம் பார்க்க போறோம். ஸ்வாபாவிக அப்படின்னா இயற்கையாகவே, உதாரணத்துக்கு நீரினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா குளிர்ந்திருக்கிறது, அது அதோடைய ஸ்வாபாவிகமான தன்மை. நீரினுடைய தன்மை அப்படிங்கிறது குளிர்ந்திருக்கிறது, ஸ்வாபாவிகம். அது போல எம்பெருமானுடைய ஸ்வாபாவிகமான குணங்கள், இந்த 6 குணங்கள் இயற்கையாகவே அவனிடத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஆக நீருக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறது இயல்பாகவே எப்படி இருக்கின்றதோ அதுபோல எம்பெருமானுக்கு இந்த குணங்கள்லாம் இயற்கையாகவே இருக்கின்றது அப்படின்னு ஸ்வாபாவிகங்கிற சப்தத்துக்கு நமக்கு அர்த்தம் கிடைக்கின்றது. அனவதிக அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லை இல்லாமல் இருக்கின்றது. இந்த குணங்களுக்கு எல்லை அப்படின்னு பார்த்தா எல்லையே கிடையாது. எல்லை இருந்தால் தானே அளவிட முடியும், எல்லையே கிடையாது. அதிசய அப்படின்னு சொல்லும் பொழுது வியக்கத்தக்கும்படியாகவும் இருக்கின்றது. ஆக ஸ்வாபாவிக இயற்கையாகவே இருக்கின்றது, அனவதிக எல்லை இல்லாமல் இருக்கின்றது, அதிசய வியக்கும்படியாகவும் இருக்கின்றது அப்படின்னு முதல்ல எடுக்கிற
ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான. ஞான அப்படின்னா நியாய தத்துவத்திலே யோ வேத்தி யுகவத் சர்வம் பிரத்யசேஷேன சதா சர்வதா, யார் ஒருவன் அனைத்தையும் ஒரே நேரத்திலே எவையுமே அத்தனையுமே உள்ளதை உள்ளபடிக்கு அறிந்து கொள்கின்றானோ அவனைத்தான் ஞானவான் அப்படின்னு சொல்றோம். அப்போ எம்பெருமான் அனைத்தையும் ஒரே நேரத்திலே உள்ளதை உள்ளபடிக்கு அறியக்கூடியவனா இருக்கின்றான். அப்படிங்கிறதுனாலே ஞான அப்படிங்கிற குணம் சர்வஜன் அப்படின்னு சொல்றோம். அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிறது இந்த ஞானத்தினாலே அவனுக்கு ஏற்படுகின்றது, இந்த குணத்தினாலே. அதனாலே ஞானம் அப்படிங்கிற குணம் முதலிலே. அடுத்தது பல. பலன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய சங்கல்பத்தால் மட்டுமே அனைத்து வஸ்துக்களையும் தரிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. தன்னுடைய திவ்ய சங்கல்பத்தாலே மாத்திரமே அத்தனை வஸ்துக்களையும் அவன் தரித்து கொண்டிருக்கான். அதனாலே பல அப்படிங்கிற குணம். அடுத்தது ஐஸ்வர்ய. அனைத்து வஸ்துக்கள் அப்படிங்கும் பொழுது அத்தனை லோகங்களும் அதுக்குள்ளே அடக்கம்தான். அத்தனை வஸ்துக்களையும் நியமிக்கக்கூடிய திறன் அவனிடத்துல இருக்கு. அதனாலே ஐஸ்வர்யம் உடையவன் அப்படின்னு சொல்றோம். ஆக ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்தையும் தரிக்கின்றான், அனைத்தையும் நியமிக்கின்றான். அப்படி சொல்லும் பொழுதோ அதையெல்லாம் எளிதாக செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது இப்போ ஒரு காரியம் செய்கின்றோம் அப்படின்னு சொன்னா ஓடி திரிந்து வியர்வை சிந்தும்படியாக காரியம் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. வியர்வையே சிந்தாமல் காரியத்தை எளிதாக முடிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அப்படி எம்பெருமான் எல்லாவற்றையுமே தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, எல்லாவற்றையுமே நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், இது எல்லாமே எளிதாக செய்யக்கூடிய திறன் பெற்றவனாகவும் இருக்கின்றான். அப்படிங்கிறத வீரியங்கிற குணத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது சக்தின்னு சொல்லும் பொழுது இதுக்கு பலவிதமான அர்த்தத்தை சொல்லலாம். முதல்ல சேதனன் தாங்கள் விரும்பக்கூடிய காரியத்தை செய்வதற்கு, அந்த காரியத்திலே ஈடுபடும்படிக்கு செய்யக்கூடிய அந்த சக்தியை அளிப்பவன் அப்படிங்கிறதுனால அந்த குணத்தை கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஒரு அர்த்தம். சேத்தனன் விரும்பி செய்யக்கூடிய காரியத்திற்கு சக்தி அளிக்கக்கூடியவன், அதனால இந்த சக்திங்கிற குணத்தை கொண்டிருக்கான்னு ஒரு அர்த்தமானது. ரெண்டாவது, எவராலேயுமே செய்ய முடியாதவற்றை செய்யக்கூடிய திறன் படைத்தவன் அப்படிங்கிறதுனால இந்த சக்தி என்கின்ற குணத்தை கொண்டவன். மூன்றாவது, ஜகத்திற்கு உபாதாரணமாக இருக்கக்கூடிய சக்தியை படைத்தவன். சக்திங்கிறதுக்கே 3 விதமான அர்த்தங்களை நாம் பார்த்தோம். ஆக ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, கடைசியா ஸ்வாபாவிக குணத்திலே தேஜகா அப்படின்னு சொல்றோம். கடகோபனிஷத்துல தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவனை பின்தொடர்ந்தே அனைத்து வஸ்துக்களும் ஒளி வீசுகின்றது, ஒளி மிளிர்கின்றது அப்படின்னு சொல்றோம். அப்படி மற்றவர்களை அடக்கக்கூடிய திறன் படைத்தவனாகவும் இருக்கான். தேஜகா அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஒளி வீசக்கூடிய தன்மையாலே மற்றவர்களை அடக்கக்கூடிய திறன் படைத்தவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு இந்த 6 குணங்கள். ஆக ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜகா அப்படிங்கிறது ஸ்வாபாவிகமா இயற்கையாகவே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான 6 குணங்கள். அடுத்து வரக்கூடிய 12 குணங்கள் தான் கத்தியத்திரயத்திலே எம்பெருமானார் காட்டி கொடுப்பது ஆஸ்ரிதார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்கள். ஆக இன்று இந்த 6 குணங்களை நாம் அனுபவித்தோம். எப்பொழுதும் இந்த எம்பெருமானுடைய குணங்களிலேயே நாம் ஸ்மரித்திருக்கும்படியாகவும் பொழுதுபோக்கும்படியாகவும் அந்த எம்பெருமானார் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த பதிவிலே அடியை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.